இதுதான் ஆண்டர்சன். ஒரு சின்ன வயதுடைய புத்திசாலி பையன். அவன் காட்டுக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்கிறான். அவன் விலங்குகளை மிகவும் நேசிக்கிறான். ஒரு நாள் அவன் காட்டுக்குள் சென்றபோது ஒரு மரத்தில் ஒரு சின்ன குரங்கு இருக்கிறதை கண்டான். அதுதான் ராமு. ராமு சொன்னான், வா நண்பா, நான் காட்டை உனக்கு காட்டுறேன். காட்டின் நடுவில் ஒரு பெரிய சிங்கம் நடந்து வந்தது. ராமு பயந்து மரம் ஏறிவிட்டான். ஆனால் ஆண்டர்சன் அஞ்சவில்லை. சிங்கம் சொன்னது, என் தோழி மான் தீனா காணவில்லை? சிங்கராஜாவின் கண்களில் துக்கம் இருந்தது. அவன் மெதுவாகச் சொன்னான், தீனா எங்கே போனாலோ தெரியவில்லை, ஒருவேளை வேட்டைக்காரர்கள் அவரை பிடித்து விட்டிருக்கலாம். ஆண்டர்சன் ராமுவுடன் சேர்ந்து தீனாவை தேட ஆரம்பித்தான். அவங்க நடந்தே காட்டில் பல இடங்கள் கடந்து சென்றாங்க. வேட்டை மோசடிகளை கடந்து சென்றாங்க. ஒரு பள்ளத்தில் மான் தீனா காயமடைந்த நிலையில் கிடந்தாள். ஆண்டர்சன் சொன்னான், தீனா பயப்படாதே, நாங்க வந்துவிட்டோம், உன்னை காப்பாத்துவோம். சிங்கராஜா திடீரென காட்டு வழியாக ஓடி வந்தான். அவன் தீனாவை கண்டதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். நீ உயிருடன் இருக்கிறதா என்றான். அனைத்து விலங்குகளும் ஒரு மைதானத்தில் சேர்ந்து பெரிய கொண்டாட்டம் நடத்தியது. ஆண்டர்சன், ராமு, தீனா, சிங்கராஜா எல்லோரும் சந்தோஷமாக நடனமாடினார்கள். ஆண்டர்சன் வீட்டிற்கு வந்தான். பாட்டி அவனை கட்டிப்பிடித்தாள். என் தங்க குட்டி, காட்டில் போயிட்டா நீ, ஆனா என்ன ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்க என்று பாட்டி உருக்கமாக சொன்னாள்.